அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் இன்று விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். ராஜபாளையத்தில் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், காணொலி காட்சியுமாக நேரலையிலே பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு கூட்டணி வலிமையாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு மக்கள் வலிமையாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்வது மக்கள். அந்த மக்கள் எங்க பக்கம் இருக்கின்றார்கள். ஆகவே கூட்டணியை நம்பி நீங்கள் இருக்கின்றீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையான ஆயுதம். அது எங்கள் பக்கம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எவ்வளவு கனவு கண்டாலும் பலிக்காது. உண்மையிலேயே மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நான் போன மாதம் ஜூலை 7ஆம் தேதி பயணத்தை மேற்கொண்டேன். இப்பொழுது ராஜபாளையத்திலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே பேசுகின்ற வரை அனைத்து பகுதியிலும் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த எழுச்சி எங்களுக்கு வெற்றிக்கு சான்று. இன்றைக்கு உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 2021 வரை சிறப்பான ஆட்சி கொடுத்தது. எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கி சென்றாலும் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் சொல்கிறார். அந்த அளவுக்கு 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுடைய அன்பை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 50 மாத காலத்திலே மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்ப்பை அவர்கள் சம்பாதித்திருக்கின்றார்கள். எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகளால் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட அவல ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று மக்கள் பரவலாக பேசப்படுகிறது. எல்லா தொலைக்காட்சியும் சரி, இன்றைக்கு பத்திரிகையிலும் சரி, தினந்தோறும் பார்ப்பதெல்லாம் இந்த செய்தி தான். மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது மக்களுடைய ஏகோபித்த முடிவு. அதில் எந்த மாற்றம் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் எங்களை விமர்சனம் செய்ய முடியவில்லை. எங்களை அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, ஆகவேதான் எங்களுடைய ஆட்சி பற்றி உங்களால் விமர்சனம் செய்ய முடியவில்லை. உங்களுடைய கூட்டணி தலைவர்களை வைத்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். 2 நாளைக்கு முந்தி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம். என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை நாம் சுட்டி காட்டுகிறோம். பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திமுக, மக்களுடைய பிரச்சனையை நாம் மக்கள் முன் எடுத்து வைக்கிறோம். அது நமது கடமை. ஆனால் எதிர்க்கட்சி என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் திமுக ஆகுது. ஒரு முறையாவது திமுகவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விட்டது வரலாறு உண்டா? அறிக்கை விட்டுருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை. எதிர்கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் எதிர்கட்சியுடைய படி. ஆனால் சட்டமன்றத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது. அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது.
இன்றைய தினம் பத்திரிகையிலே பார்த்தோம். ஆணவ கொலை, அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். அதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார்கள். ஆனா திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களாம் ஸ்டாலினிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆக திரு முத்தரசன் அவர்கள் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்றார் என்று. கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை. உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால தானே தேஞ்சிக்கிட்டு போயிருக்கிறீங்க, மக்களுடைய செல்வாக்கை இழந்துகிட்டு போயிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே பல முறை நாங்கள் விளக்கி இருக்கிறோம். கொள்கை வேற, கூட்டணி வேற. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் திமுக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள், பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை, ஒரே கொள்கையாக கேட்கிறார். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், கொள்கை வேற, கூட்டணி வேற. இன்றைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும். அந்த அடிப்படையில் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். இதுல என்ன தப்பு? என்ன பாருங்க, என்ன தப்பு? இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்ததில்ல. அந்த 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வைத்தது. திரு முரசொலி மாறன் அவர்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றார். அவருக்கு நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். அந்த காலகட்டத்தில் கூட பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு திரு முரசொலி மாறனுக்கு கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சரை கொடுத்தார்கள். அதையெல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் மறந்து விட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.